Hi friends, Assalamualaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாரீல லாங் மேக்ஸி ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஃப்ராக், அது வந்துட்டு எப்படி கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸோட இருக்குது. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டு அது நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 இதை வந்துட்டு நம்ம மடித்து போட்டுக்க போகிறோம். நான் வந்துட்டு இன்றைக்கி 3/4 ஸ்லீவ் தான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு துணி கொஞ்சம் ஏற்றுல இருக்கணுமா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் வந்துட்டு நான் மடித்து, அதாவது அந்த ஸ்லீவில் வந்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு நான் வைக்கிற மாதிரி நான் வந்து தைக்க போகிறேன். அதாவது நான் 1 இன்ச்சு மட்டும் நான் விட்டுட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்துட்டு அந்த க்ரவ் மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் வரைஞ்சி எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நான் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவில் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைட்டாக நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஸ்லீவில் வந்துட்டு எந்த ஒரு சுருக்கமும் வந்துட்டு இருக்காது. அழகாக இருக்கும் தைச்சி போட்டோன்னையும். ஸ்லீவில் நமக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்துட்டு அந்த ஸ்லீவில் அந்த பார்டர்ஸ் கொடுக்குறனால நான் 1 இன்ச்சு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு உள்ளே மடித்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சு கொடுத்தா தான் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்லீவை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைனிங்கில் மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிஜினல் பீஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம வந்துட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம அதில் வச்சு நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்துட்டு பூனை துணியில் நம்ம வச்சுட்டு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் எல்லா சைடும் வந்துட்டு கொஞ்சம் விலகும். அதனால வந்துட்டு நிறைய துணி வந்துட்டு பத்தாமல் கூட சைடில் வந்து நமக்கு போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது நமக்கு ஸ்லீவ் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பாட்டம் அதாவது கீழே உள்ள ஃபில்லை சுற்றி நம்ம தைக்க போகிறோம் இல்லையா, ஸ்கர்ட்டு மாதிரி, அதுக்காக வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த துணியை வந்துட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த பார்டர்ஸில் அந்த சைடு ஆப்போசிட்டில் சென்டரில் 3 இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பின் குத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் குத்திட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டாலும் அது நமக்கு கொஞ்சம் கூட விலகாது, கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறோமோ அது வந்துட்டு கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பின் குத்திட்டு நீங்கள் பூனை சரிலாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதே காட்டன்லாம் பண்ணும்போது நமக்கு தேவையில்லை. காட்டன் துணி வந்து நமக்கு விலகாது, கரெக்டாக இருக்கும். பூனை சேலை அப்படிங்கிற போது நமக்கு வந்துட்டு விலகிடும் துணி, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே உள்ள அந்த டாப் கட்டிங் வந்து நான் கட் பண்ணும்போது கேமராவில் வந்துட்டு வீடியோ எனக்கு வந்துட்டு சென்ட் ஆகலை. கேமரா வந்துட்டு ஆனில் தான் இருந்தது, என்னன்னு தெரியல, வீடியோ வந்துட்டு அதில் வந்துட்டு எடுக்கலை. இதில் வந்துட்டு நான் ஸ்கெட்டு இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. எப்படி மிஸ் ஆனது அப்படின்னு தெரில. கரெக்டாக தான் வச்சு நான் எடுத்திருந்தேன், ஆனால் எப்படி மிஸ் ஆனதுன்னு தெரில. பாருங்கள், நம்ம ஸ்கர்ட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் கொஞ்சம் கூட நமக்கு வந்துட்டு அந்த துணி விட்டு விலகவே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் துணிலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலாப்பில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மேலாப்பில் அந்த டாப்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் லைனிங் துணியை வந்துட்டு வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். கையில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் வர இடத்துல ஒரு தையல் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தைச்சி போடும்போது அந்த பார்டர்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும், விலகி போகாது, லூஸாக வந்துட்டு இருக்காது. பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ரெடிமேட் டாப்லாம் வந்துட்டு வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் இருக்கும். இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தைச்சிட்டு போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த ஸ்கர்ட் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம ஒரு ரெடிமேட் ஃப்ராக் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மெத்தட்லாம் வந்துட்டு நான் தச்சிருப்பேன். பிசுல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது. இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம நல்லா நீட்டாக நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த தையல் கூட வெளியில் தெரில பாருங்கள். அந்த பார்டர்ஸ்லேயே வந்துட்டு நம்ம தச்சிருக்கோம். தச்சு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட விலகாது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக் பாட்டனுக்கு அந்த கீழாப்பில் வந்து அந்த பார்டர்ஸ்லாம் வந்திருந்தது இல்லையா, அதை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு கேன்வாஸில் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்குடைய லென்த்து ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலாப்பில் வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். ஃபுல் லென்த்து கீழே வந்துட்டு கரெக்டாக 12 இன்ச் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அந்த மெத்தட் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ்லேயே வந்துட்டு நான் ஃபுல்லாக தச்சு நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு நெக் டிசைன் வந்து நம்ம கொடுத்து நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கேன்வாஸில் வந்து நம்ம கொடுத்து தச்சு நம்ம திருப்பும் போது நெக் வந்துட்டு நல்லா ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். தச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பார்டர்ஸ்லேயே வந்துட்டு நம்ம அந்த நெக் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் வந்துட்டு இதே மெத்தடில் நீங்களும் வந்துட்டு கட் பண்ணி தச்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து போடக்கூடிய வீடியோவில் ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு எடுத்து போகிறேன். எப்படி அந்த வீடியோ வந்துட்டு மிஸ் ஆனது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல்லாக வந்து நான் எடுத்தேன், ஆனால் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அங்கங்கே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அர்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் அது மேலாப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம படிமான தையல் போட்டு தைக்கும் போது நெக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக வரும். நம்ம நெக்கை வந்து நம்ம திருப்பி தைக்கும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எட்ஜ்லேயே வந்துட்டு கரெக்டாக தைங்க, கொஞ்சம் கூட தள்ளி தைக்க வேணாம். கரெக்டாக வந்துட்டு அந்த ஓரத்துலேயே வந்துட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம திருப்பி நம்ம வந்துட்டு தைக்கும் போது அந்த நெக்கு வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த பார்டர்ஸ் லென்த் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் இவ்வளோ பெரிய நெக் பேட்டர்ன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் வந்து நம்ம தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும் போது கீழே இந்த மாதிரி கையை கொடுத்து அந்த துணியை வந்துட்டு நல்லா உள்ளே இழுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். பாருங்கள், நம்ம அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு துணி வந்துட்டு வெளியில் தெரியும். நம்ம கையை வந்துட்டு உள்ளே ஒரு விரலை விட்டுட்டு இந்த மாதிரி துணியை நீங்கள் லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் தைக்கும் போது அந்த நெக்கு வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தச்சு போட்டோன்னே உள் துணி வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியாது. மேலாப்பில் நம்ம அந்த நெக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியும். இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம தச்சுட்டோம் பாருங்கள். நெக் டிசைன் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு நம்ம தச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு பின் குத்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நெக்கு வந்துட்டு ஒன் சைடு போகாமல் அந்த சென்டரில் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். பின் குத்திட்டு நம்ம தைக்கும் போது தச்சு முடிச்சோன்னா அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதுக்காக தான் அதிகமாக பின் குத்தணும் அப்படின்ட்டு இல்லை, 1-2 பின்னு மட்டுமே நம்ம குத்திட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ அந்த டர்னிங்கில் நம்ம திருப்பும் போது லைட்டாக அந்த வந்துட்டு தூக்கி விட்டுட்டு நீங்கள் வச்சு தைங்க. இப்போ அந்த மாதிரி தைக்கும் போது அந்த வளைவுலாம் வந்துட்டு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ நான் தச்சு முடிச்சுட்டு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம நெக் டிசைன் தைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த படிமான தையல்லாம் நம்ம ஓர தையல் தைக்கிறது, இந்த பின் குத்தி தைக்கும் போது நமக்கு வந்துட்டு தைக்கும் போது பார்த்து தைக்கும் போது நமக்கு அந்த நெக் டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கீழாப்பில் அந்த ஸ்கேர்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வந்துட்டு நீங்கள் அலவன்ஸ் வச்சுக்கோங்க. அங்கேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரில் எடுத்து தைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அலவன்ஸில் வைக்கிறீங்களோ அதே அலவன்ஸில் கடைசி வரைக்கும் வைங்க. அப்போ தான் நம்ம தச்சு முடிச்சோன்னையும் அது வந்துட்டு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்ம வந்துட்டு தச்சுட்டு மேலே இந்த பாட்டத்தில் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து நம்ம உள்ளார போக போகுது, அதாவது ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்க போகுது. வெளியில் வந்துட்டு எந்த ஒரு பிசினுமே வந்துட்டு தெரியாது. கீழாப்பில் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் துணி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது இருக்குது. சென்டரில் மேலாப்பில் உள்ள டாப் இருக்குது. அதுக்கு மேலே இப்போ நம்ம லைனிங் துணியை வந்துட்டு நம்ம வச்சு நம்ம தைக்க போகிறோம். லைனிங் துணியில் எந்த ஒரு ஷேப்பும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணலை. அதுக்கு மேலே வந்துட்டு நான் குட்டி குட்டி ஃபுல்லாக வச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நான் தச்சு விட்டுருவேன். அந்த மாதிரி
நம்ம தச்சு எடுக்கும்போது துணி வந்துட்டு நமக்கு உள்ளே ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலாப்பில் வந்துட்டு நமக்கு லைனிங் இருக்கா, நடுவில் பாருங்கள் நம்ம 2 பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது இருக்குது. வெளியில் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் பீஸ் வந்துட்டு இருக்குது. நமக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த பிசுறு வந்துட்டு வெளியிலே வராது. எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக வரணும் அப்படின்னா நீங்களும் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் எத்தனை இன்ச்சு வந்துட்டு நீங்கள் அந்த கேதரிங் வைக்கிறீங்களோ அதே மாதிரியே வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புடைய பாடி சுற்றுறது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆமல் ரவுண்டும் மார்க் பண்ணுங்கள். பாடி சுற்றலும் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ராக் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு கரெக்டாக அந்த ஆமுல்கிட்ட கரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்துட்டு கீழே வந்துட்டு வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அங்கேயே வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், உள் துணியை வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த லைனிங்கில் வந்துட்டு 2ஐயும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நமக்கு ஒன் சைடு தான் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி நமக்கு வந்துட்டு ஓப்பன் இருக்கும், ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சைடு ஜாயின் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ராக் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்துட்டு பெல்ட் தைக்கிறதுக்கு அந்த சேலையில் வந்துட்டு அந்த பார்டர்ஸ் வந்து இருந்தது இல்லையா, அதில் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெல்ட் தைக்க போகிறோம். பெல்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ராக்கில் வந்துட்டு அந்த பெல்ட் வச்சு தைக்கும் போது இந்த பெல்ட்டுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா நான் லேஸ் ஒர்க்கு எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. காலுக்கு வந்துட்டு சுடிதார் ஃபேண்ட்டில் அந்த காலில் வந்துட்டு கேன்வாஸ் கொடுத்து தைப்போம் இல்லையா, அந்த கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் தைக்கும் போது ரொம்ப நல்லா வந்துட்டு ஹார்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பெல்ட் வந்து நம்ம தைச்சி முடித்தோம், நல்லா ஒரு நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங் வந்துட்டு அகலம் வந்துட்டு பாருங்கள், நான் 32 அதாவது 32 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு வந்துட்டு அகலமும் நீளம் வந்துட்டு 32 இன்ச்சு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். 2 கார்னர் சைடும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மடித்து தைச்சிக்கோங்க. நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு நுணுக்கங்களோட ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஃப்ராக்கு, ப்ளவுஸு, சுடி டிசைன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வீட்டில் இருந்தபடி எல்லாமே சுலபமாக வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக தான் வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட அதிகமாக வந்துட்டு வண்டி எதுனா ஒன்று போய்கிட்டு தான் இருக்குது. எதுனா ஒரு சவுண்டு வருது. நைட்டு 12 மணிக்கு கூட உட்காந்து நான் பேசி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த டைமில் கூட ஏதோ ஒரு ஆட்டோ, பைக்கு இந்த மாதிரி எதுனா ஒன்று வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த ஒரு சத்தத்தையும் தாண்டி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு நீங்கள் நல்லா கேட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு டிசைனிங் எல்லாமே கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுக்கணும், வெளியிலேயும் வந்து தைச்சி கொடுக்கணும். நீங்களும் வந்துட்டு எல்லா விதமான மாடல் ப்ளவுஸு, ஃப்ராக் எல்லாமே வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு எல்லாமே கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்பிக்கையோடு வந்துட்டு நான் எல்லா விதமான மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃப்ராக்கில் வந்துட்டு இந்த பெல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்துட்டு எந்த விதமான நான் ஒரு பைப்பிங், லேஸ் ஒர்க்கு எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. அந்த சேலையில் அந்த பார்டர்ஸ் வந்தது இல்லையா, அதில் வந்து நம்ம தைச்சிட்டு அந்த ஃப்ராக்கில் வந்துட்டு வச்சு தைச்சி நம்ம வந்துட்டு போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரியே வந்துட்டு ஒரு ஃப்ராக் வந்து நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஈஸியான மெத்தடில் தான் வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன், கட் பண்ணியிருந்தேன், எல்லாமே பண்ணியிருந்தேன். எப்படி வந்துட்டு மிஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக நான் பார்த்து நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும். எப்படிலாம் தைக்கலாம், எப்படி பெல்ட் வந்துட்டு ஈஸியாக தைக்கலாம், அது உள்ளே வந்துட்டு நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்கும் போது எப்படி ஃபிட்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி நம்ம எப்படி வீட்டில் தைக்கலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு இதில் வந்து நான் காட்டியிருப்பேன். அதே மாதிரி அந்த லாங் ஃப்ராக்லாம் வந்துட்டு நெக் பேட்டர்லாம் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கண்டிப்பாக வீட்டில் இருந்த மாதிரியே என்னை மாதிரியே நிறைய பெண்கள் வந்துட்டு டைலரிங் வந்துட்டு கற்றுக்கணும். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்களே வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு டிசைனிங்காக மாடலாக வந்துட்டு தைச்சி போடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியிலேயும் துணி வாங்கி தைரியமாக வந்துட்டு நீங்கள் தைச்சி போடலாம். இப்போ நான் வந்துட்டு பைப்பிங் வந்துட்டு ஊசி நூல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நூல் கோர்த்துட்டு நுனியில் வந்து நான் முடிச்சு போட்டுட்டு ஊசியை வந்துட்டு திருப்பிக்கிட்டு உள்புறமாக நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி எடுக்கும் போது நமக்கு நாட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அழகாக வந்துட்டு எடுத்துடலாம். நம்ம இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தொடப்பு குச்சி மெல்லிசாக எடுத்துக்கோங்க. அது கொடுத்து கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் போதும் நமக்கு வந்துட்டு நாட்டு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம நுனியில் லைட்டாக அந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்துடும். அடுத்த வீடியோவில் இந்த பெல்ட் வந்துட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும், அது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் தெளிவாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் சும்மா 32 இன்ச்சு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 32 இன்ச்சு வந்துட்டு எப்படி வந்தது, நான் எந்த இடத்துல கரெக்டாக வந்து நான் மார்க் பண்ணினேன் அப்படிங்கிற முதற்கொண்டும் டீட்டெயிலாக வந்துட்டு நான் வீடியோ போடுறேன். அந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அலவன்ஸ் வேணும் அப்படிங்கிற வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு புரியும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு நீங்களும் வீட்டில் வந்துட்டு இதே போல் பெல்ட்டெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் தைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம். ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தைச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் பெல்ட் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு போட்டு விடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பெல்ட்டுக்கு அந்த பைப்பிங் வந்து நம்ம திருப்பி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி 2 இடத்துல வந்துட்டு வச்சுட்டு அந்த ரிவீடு தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இறுக்கி கட்டும் போது அந்த பெல்ட்டு வந்துட்டு பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தையல் மட்டும் நீங்கள் போட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கட்டியிருக்கும் போது குழந்தைங்க லைட்டாக இழுத்துட்டாங்க அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி 2 3 ரிவீட் தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராக்கும் அதுக்கு பெல்ட்டும் வந்துட்டு எப்படி தைக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.